பார்த்திபன் கனவு பாகம் 3 அத்தியாயம் 9 விபத்தின் காரணம். ஒரே சந்தோஷமாயிடுச்சு குந்தவிக்கு அப்பாவை பார்த்தோன்னே. இவ கேட்குறா, என்னப்பா இது கூத்தாடிங்க தானே வேஷம்லாம் போடுவாங்க, நீ எதுக்குப்பா இப்படிலாம் வேஷம் போட்டு அதுவும் இந்த இடத்துக்கு வந்து இப்படியே உட்காந்துருக்க அப்படின்னு சொன்னோன்னே, அம்மா இருக்கிற கலைகள்லேயே மிக சிறந்த கலை எது தெரியுமா? நாம் யாருன்னு தெரியாமல் போகக்கூடிய மாறு வேடம் தான். அது எதுக்குப்பா போடணும்? நீங்கள் தான் இந்த ஊரே ஆள்ற சக்கரவர்த்தி, எவ்வளோ பெரிய நாட்டை ஆள்ற சக்கரவர்த்தி, நீங்கள் எதுக்கு மாறு வேஷம் போடணும் அப்படின்னு அப்படின்னு கேட்டோன்னே அப்போ வந்து இவர் சொல்கிறார், யார், நம்மளுடைய நரசிம்மவர்மர் சொல்கிறார், என்னுடைய தந்தை பல கலைகளை எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. முக்கியமாக மாறு வேடம் எதுக்கு போடணும், அதுவும் சக்கரவர்த்தியாக இருக்கிறவங்க எதுக்கு போடணும் அப்படின்னா, நகர்வலம் போகும். நகர்வலம் போகும்போது நான் சக்கரவர்த்தியாகவே போனேன்னா நாட்டு மக்கள் என்கிட்ட குறைகளையும் சொல்ல மாட்டாங்க, நிறைகளையும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்கள ஒருத்தனா, யாருன்னு தெரியாத ஒருத்தனா ஒரு மாறு வேடத்தில் என்னை அடையாளமே காமிச்சிக்காமல் நான் போனேன்னா நிச்சயமாக அவங்களுடைய குறைகள் என்ன, நிறைகள் என்ன, ஆட்சி சரியாக தான் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும் இல்லையா? அதற்காக தான் வந்து இந்த மாறு வேஷத்தில் நம்ம போகிறது. குற்றங்கள் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னா சக்கரவர்த்தியுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு என்ன? இந்த மாதிரி மாறு வேடத்தில் மக்களோட மக்களாக இருந்து குற்றங்களை தடுக்கிறது தான் அப்படின்னோடனே, எப்போவும் நம்ம குந்தவி தான் விளையாட்டாக பேசுவா இல்லையா? சரி சரி, இப்போ எந்த குற்றத்தை தடுக்கிறதுக்காக நீங்கள் மாறு வேடம் போட்டீங்க? ஒருவேளை குந்தவி ஏதாவது தப்பு பண்ணுவா, குற்றத்தை தடுக்கலான்ட்டு மாறு வேடம் போட்டிங்களா அப்படின்னு கேட்டோன்னே இவர் சொல்கிறாரு, ஆமாம், நீ தான் மிகப்பெரிய ஒரு குற்றம் செய்திருக்க, அந்த குற்றத்தை தடுக்கிறதுக்கு தான் நான் மாறு வேஷம் போட்டேன் அப்படிங்கிறான். நானா? அப்பா நான் என்ன குற்றம் செய்தேன் அப்படின்னு கேட்குறா. நேற்று மாமல்லபுரத்தில் வந்து இறங்கிய கப்பலில் அயல் நாட்டுக்காரங்கெல்லாம் வந்தாங்களா அப்படின்னா, ஆமாம்ப்பா வந்தாங்க, நான் பல்லக்கில் போகும்போது பார்த்தேன், மாமல்லபுரத்தில் தான் நேற்று இருந்தேன். அதில் ரத்ன வியாபாரி ஒருத்தனை நீ பார்த்தியா அப்படின்னு கேட்டோன்னா, ஆமாம் பார்த்தனே ரத்ன வியாபாரி. ஏன் அப்பா, எதற்காக கேட்குறீங்க? அங்கே தான் நீ குற்றம் புரிஞ்சிருக்க. நீ என்ன பண்ணியிருக்க? காஞ்சிபுரத்துக்கு ரத்ன வியாபாரியை வர சொல்லியிருக்க. வர சொன்னியா? வந்தானா? இல்லைப்பா வரல. எப்படி வருமா? அவன்தான் திருடர்கள்கிட்ட மாட்டிக்கிட்டானே. என்னப்பா சொல்கிறீங்க? இதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? சரிதான், நீ என்ன பண்ண? குந்தவியோடைய தோழி நான் குந்தவி கிட்ட அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன், குந்தவி ரத்னங்களை வியாபாரம் வாங்குவாங்கன்னு சொல்லி அந்த வியாபாரியை நீ வர சொல்லியிருக்க. ஆனால் நீ அப்படி போனதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்து அவன்கிட்ட குந்தவியோடைய தோழிலாம் இவங்க கிடையாது, குந்தவியே இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ அவனுக்கு சந்தேகம் வருமா வராதா? அவன் பயந்துட்டான். பயந்து போனவன் என்ன பண்ணிட்டான்? காட்டு வழி பாதையை தேர்ந்தெடுத்து உறையூருக்கு போக ஆரம்பிச்சிட்டான். அங்கே தான் அவன் மாட்டிக்கிட்டான்னொன்னே இவளுக்கு பயமாயிடுது. ஐயோ அப்பா என்ன ஆச்சு? அப்புறம் அவனை சுற்றி 4 திருடர்கள் சூழ்ந்துட்டாங்க. அங்கே போயிட்டு நான் காப்பாற்றுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னோடனே, போதும் போதும், பல்லவ சக்கரவர்த்தியோட ஆட்சியில் வந்து போய் புரட்டு திருட்டு எதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க, இப்போ நீங்களே திருடர்கள்னு சொல்கிறீங்களே, இதுதானா அப்படின்னோடனே, சும்மா சொல்லாதம்மா, அவங்கெல்லாம் திருடர்கள்லாம் இல்லை, எனக்கு வேறு ஒரு சந்தேகம் இருந்தது, அதனால தான் நான் வந்து அவனை பின்தொடர்ந்தே போனதுனால தான் ஒரு சில விஷயங்களை கண்டுபிடிக்கவும் முடிஞ்சுது. சரி அப்பா, என்ன தான் ஆச்சு கடைசியாக? அந்த ரத்ன வியாபாரி என்ன தான் ஆனா அப்படின்னோடனே, இப்போ உறையூருக்கு பயணப்பட்டுட்டாமா, ஆனால் அவனை பார்த்தா ரத்ன வியாபாரி மாதிரியே தெரியல, நீ அவனை ஒத்து கவனிச்சியா? நீ நல்லா கவனித்து பார்த்தியா? உனக்கு அவனை பற்றி ஏதாவது தெரியுதா அப்படின்னோடனே இவளுக்கா யோசனை வருது, ஐயையோ அப்பா கண்டுபிடிச்சிட்டாரோ அவன் யாருன்னு. ஒருவேளை நம்ம சந்தேகம் வந்து ஊர்ஜிதமாக இருந்ததுன்னா, இவளுக்கு வந்து உறையூர்னோனையே இவ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டா, அப்போ கன்ஃபார்ம்டாக வந்திருக்கிறது வந்து விக்ரமன் தான் அப்படின்ட்டு. நமக்கு வந்த சந்தேகம் அப்பாவுக்கும் வந்திருந்தா திருப்பி சிறை பிடிச்சிட்டாருனா என்ன பண்ணுறது? ஏன்னா இருக்கிறதுலே பெரிய தேச துரோகம் இல்லை அது, ஏற்கனவே சொல்லி தான் அனுப்பிச்சார். உள்ளே வந்துட்டு திருப்பி கலகத்தை உண்டு பண்ணாக்க வேறு விதமான தண்டனைகள் இருக்குன்ட்டு. இவளுக்கா ஒரு பக்கம் பயமாக இருக்குது. இப்போது இவ கேட்குற அடுத்த கேள்வி, அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, அந்த ரத்ன வியாபாரி நீங்கள் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சானா அப்படின்றான். இல்லைம்மா, என்ன அடையாளம் கண்டுபிடிக்கல, எதுக்கு கேட்குற அப்படின்னோடனே அவள் சொல்கிறா, இல்லை உங்களுடைய மாறு வேஷம் இருக்கு இல்லையா, இந்த வேஷம் எந்த அளவுக்கு பளிச்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்டேன் அப்படிங்கிறா. சரி, நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன், நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொன்னியா? அவனை ஒத்து பார்த்தியா? அவனை பார்த்தா உனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னோடனே இவன் மறுபடியும் அமைதியாயிடுறா.
அமைதியாயிட்டு நேற்று அண்ணன் வேற சொல்லியிருந்தான், என்னது அப்பா கிட்ட வந்து போய் மன்னிப்பு கேட்க வைக்கணும், இவனை விக்ரமனை வந்து மன்னிச்சு விட்டுற சொல்லணும், போய் எப்படியாவது செண்பகத்தீவுலேருந்து விக்ரமனை அழைச்சிக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு அவங்க அண்ணன் பேசுனது ஒரு பக்கம் ஞாபகத்துக்கு வருது. இன்னொரு பக்கம் அப்பாவுக்கு வந்து விக்ரமன் தான் தெரிஞ்சிருச்சுன்னா இதெல்லாம் வீணாக போயிடுமே அப்படிங்கிறதும் ஞாபகத்துக்கு வருது. இப்போ தொடர்ந்து அவரே பேசுகிறாரு, அவன்கிட்ட ஒரு ராஜக்கலை இருந்ததுமா. பொதுவாக இந்த ராஜக்கலை இருக்கிற ஆளுங்களெல்லாம் சில பேர் வந்து எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. எதுக்குப்பா? நரபலி கொடுக்க அப்படின்னு. அப்பா, இந்த சோழ நாட்டில் நரபலி கொடுக்கறதுலாம் இன்னுமா இருக்குது? என்னப்பா சொல்கிறீங்க? நரபலிலாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. ஆமாம்மா, நான் அந்த சண்டை நடந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துக்கு வரும்போது அங்கே ஒரு மண்டை ஓடு இருந்ததையும் பார்த்தேன். குறிப்பாக இந்த காபாலிகர்கள் தான் இந்த மண்டை ஓடை அணிஞ்சிருப்பாங்க. இப்போ அவங்க இழுத்துக்கிட்டு போகும்போது அந்த மண்டை ஓடு ஏதாவது விழுந்திருக்கலாம். இந்த நரபலி கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து நம்மளுடைய நாட்டிலையும் அங்கே இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை வேரோடு அறுக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் எனக்கு வந்து இன்னும் சில விஷயங்கள் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஆழ்ந்த யோசனைக்கு போயிடுறாரு. யோசிக்க ஆரம்பிச்சுறாரு. அவர் எதையோ யோசிக்க ஆரம்பிச்சுறாரு. இப்போ இவன் என்ன பண்ணுறா, அப்பா உறையூரை வந்து அண்ணன் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க, அண்ணன் வந்து நான் உறையூருக்கு அழைச்சிக்கிட்டு போகவா அப்படின்னு சொல்லிட்டு குந்தவி கேட்குறா. அதுக்கு என்னம்மா, தாராளமாக அழைச்சிக்கிட்டு போ. ஆமாம், உறையூர்னு சொன்னோன்னு தான் ஞாபகத்துக்கு வருது, மாமல்லபுரத்தில் வந்து மாரப்ப பூபதியை பார்த்ததா எல்லாரும் சொன்னாங்களே, மாரப்ப பூபதி எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு சொன்னேன்னு இவ சொல்கிறா. ஆமாப்பா, அண்ணன் தான் வர சொல்லியிருந்தாங்க. எதுக்கு? இல்லை, அச்சுதவர்மன் நம்மளுடைய சேனாதிபதி இருக்கிறார் இல்லையா, அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கான், அதனால் மறுபடியும் சேனாதிபதியாக பதவியை வகிக்கிறதுக்கு ரந்த்ரு அச்சுதவர்மன் நம்மளுடைய சேனாதிபதி இருக்கிறார் இல்லையா, அவருக்கு வந்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்கிறதுனால அண்ணன் தான் வந்து மறுபடியும் மாரப்ப பூபதிக்கு நம்மளுடைய சேனாதிபதியை பதவியை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வர சொல்லியிருக்கிறாரு. இப்போதைக்கு நம்மளுடைய சேனாதிபதி அவர் தான் அப்படின்னு சொன்னோன்னா மறுபடியும் இவர் சிந்தனையில் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. சேனாதிபதி பதவியை வாங்கிட்டானா, இவன் கொடுத்துட்டானா, இன்னொன்று அந்த காபாலிகர்கள், இப்படின்னு அவருடைய சிந்தனை உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்குது. அடுத்ததாக இவங்க உறையூருக்கு போனாங்களா, விக்ரமனை பார்த்தாங்களாங்கிறதெல்லாம் அடுத்து வரும் அத்தியாயங்களில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.